தொப்பை கொழுப்பை குறைக்க உதவும் 10 உணவுகள். வணக்கம் நண்பர்களே, நமது சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தொப்பை கொழுப்பு பலருக்கும் இருக்கும் ஒரு காமன் பிரச்சனை. உடல் எடை அதிகமாக இல்லாவிட்டாலும் வயிற்றுப் பகுதியில் மட்டும் கொழுப்பு சேர்ந்து இருக்கும். இது தோற்றத்துக்கு மட்டும் இல்ல, உடல் நலத்துக்கும் பாதிப்பு தரக்கூடியது. ஆனா நல்ல செய்தி என்னன்னா, சில உணவுகளை தினசரி உணவில் சேர்த்தாலே தொப்பை கொழுப்பை குறைக்க உதவலாம். அதனால்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் தொப்பை கொழுப்பை குறைக்க உதவும் 10 உணவுகள் பற்றி பார்க்க போறோம். வீடியோ முடிவு வரை கண்டிப்பா பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃபேவரட் ஹெல்த்தி ஃபுட் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க வீடியோவுக்குள்ள போலாம். 10 சிறுதானியங்கள். தொப்பை கொழுப்பை குறைக்க திணை, சாமை, குதிரைவாலி மற்றும் கம்பு போன்ற சிறுதானியங்கள் மிகவும் உதவுகின்றன. இவற்றில் அதிக அளவில் உள்ள நார்ச்சத்து பசியை கட்டுப்படுத்தி உடலில் சேரும் கெட்ட கொழுப்பை கரைக்க உதவுகிறது. இவற்றை வெள்ளை அரிசிக்கு மாற்றாக எடுத்துக்கொள்ளலாம். தினை இரத்தத்தில் உள்ள சர்க்கரை மற்றும் கொழுப்பின் அளவை கட்டுப்படுத்தவும், சாமை உடல் எடையை குறைப்பதற்கும் வயிற்றுப் பகுதியில் உள்ள தேவையற்ற கொழுப்பை நீக்குவதற்கும் சிறந்தது. குதிரைவாலி எளிதில் ஜீரணமாகும் தன்மை கொண்டது மற்றும் உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைக்க உதவுகிறது. கம்பு நீண்ட நேரம் வயிறு நிரம்பிய உணர்வை தந்து அதிகப்படியான கலோரிகள் சேர்வதை தவிர்க்கிறது. 9 மீன்கள். தொப்பை மற்றும் உடல் எடையை குறைக்க சால்மன், மத்தி மற்றும் காணாங்கெழுத்தி போன்ற மீன்கள் மிகவும் உதவுகின்றன. இவற்றில் நிறைந்துள்ள புரதம் மற்றும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் உடல் எடையை குறைக்க பெருமளவு உதவுகின்றன. சால்மன் மீனில் நல்ல கொழுப்புகள் மற்றும் ஒமேகா 3 நிறைந்துள்ளது. இது பசியை கட்டுப்படுத்தி வளர்சிதை மாற்றத்தை மேம்படுத்துகிறது. மத்தி மீன் குறைந்த கலோரி மற்றும் அதிகளவு புரதச்சத்தை கொண்டுள்ளது. இது உடலில் கெட்ட கொழுப்பு சேர்வதை தடுக்கிறது. காணாங்கெழுத்தில் அடிவயிற்று எடையை குறைக்க உதவும் ஊட்டச்சத்துக்கள் ஏராளமாக உள்ளன. மீன்களை பொரித்து சாப்பிடுவதை தவிர்த்து சுட்டு அல்லது குழம்பு வைத்து சாப்பிடுவது தொப்பையை குறைக்க சிறந்த வழியாகும். 8 எலுமிச்சை தண்ணீர். எலுமிச்சை தண்ணீர் நேரடியாக தொப்பை கொழுப்பை கரைக்காது, ஆனால் இது உடல் எடையை குறைக்க மறைமுகமாக உதவுகிறது. உடலை நீரேற்றத்துடன் வைத்திருக்க உதவுகிறது மற்றும் கலோரி குறைந்த பானமாக செயல்படுகிறது. சர்க்கரை கலந்த குளிர்பானங்களுக்கு மாற்றாக இதை குடித்தால் உடல் எடை குறையும். எலுமிச்சையில் உள்ள அமிலம் உணவை எளிதில் செரிக்க உதவுகிறது. காலையில் இதை குடிப்பதால் பசி சற்று குறைந்து வயிறு நிரம்பிய உணர்வு தரும். ஆனா இது மட்டும் குடித்தால் உடனே தொப்பை குறையாது. சரியான உணவு பழக்கத்தோடு சேர்த்து எடுத்தால் மட்டுமே உதவியாக இருக்கும். 7 ஆப்பிள். தொப்பை கொழுப்பை குறைக்க ஆப்பிள் பழங்கள் மற்றும் ஆப்பிள் சைடர் வினிகர் பெரிதும் உதவுகின்றன. இவை பசியை கட்டுப்படுத்தவும், உடலின் மெட்டபாலிசத்தை அதிகரிக்கவும், கொழுப்பை கரைக்கவும் உதவுகின்றன. ஆப்பிளில் உள்ள அதிகப்படியான நார்ச்சத்து வயிறு நிரம்பிய உணர்வை தரும். இதனால் அதிகமாக சாப்பிடுவது குறையும். இதில் கலோரிகள் குறைவு என்பதால் எடையை கட்டுப்படுத்த சிறந்தது. ஸ்நாக்ஸ் நேரத்தில் பிஸ்கட் அல்லது சிப்ஸ் சாப்பிடுவதற்கு பதிலாக ஆப்பிள் சாப்பிடலாம். அது தொப்பை கொழுப்பை குறைக்க உதவும். 6 பாதாம். பாதாம் பருப்பு தொப்பை கொழுப்பை குறைக்க உதவும். இதில் புரதம், நார்ச்சத்து மற்றும் நல்ல கொழுப்புகள் நிறைந்துள்ளன. இது பசியை கட்டுப்படுத்தி நீண்ட நேரம் வயிறு நிரம்பிய உணர்வை தரும். தினமும் இரவு 5 முதல் 8 பாதாம்களை தண்ணீரில் ஊற வைத்து காலையில் தோலுரித்து சாப்பிடவும். இதில் உள்ள நார்ச்சத்து பசி ஹார்மோன்களை கட்டுப்படுத்தி அதிக நேரம் சாப்பிடாமல் இருக்க உதவும். உடல் எடையை குறைக்கும் போது தேவையான பலத்தை உடலுக்கு வழங்கும். உடல் மெட்டபாலிசத்தை அதிகரித்து கொழுப்பை விரைவாக கரைக்க உதவுகிறது. ஆனால் ஒரு கைப்பிடி அளவு மட்டும் போதும். அளவுக்கு அதிகமாக சாப்பிட வேண்டாம். 5 பச்சை தேநீர். உடல் எடையை மற்றும் தொப்பை கொழுப்பை குறைக்க பச்சை தேநீர் உதவுகிறது. இதில் உள்ள கேட்டசின்கள் மற்றும் காஃபீன் உடலின் வளர்சிதை மாற்றத்தை அதிகரித்து கொழுப்பை கரைக்க உதவுகின்றன. இது உடலின் எனர்ஜியை அதிகரித்து கொழுப்பு செல்களை உடைக்க உதவுகிறது. இது உடலில் தங்கியுள்ள கெட்ட கொழுப்பை வேகமாக எரிக்கும். செரிமானத்தை சீராக வைத்துக்கொள்ள உதவும். பசியை கட்டுப்படுத்தி அதிகப்படியான உணவு உண்பதை தடுக்கும். இதை சர்க்கரை சேர்க்காமல் குடிப்பது நல்லது.
4. தயிர். உடலில் உள்ள தொப்பை கொழுப்பை குறைக்க தயிர் மிகவும் உதவுகிறது. இதில் உள்ள புரோபயாடிக்குகள் புரதம் மற்றும் கால்சியம் ஆகிய சத்துக்கள் உடல் எடையை கட்டுப்படுத்த உதவுகின்றன. தயிரில் உள்ள நல்ல பாக்டீரியாக்கள் குடல் நலனை காத்து செரிமானத்தை மேம்படுத்துகின்றன. இதில் உள்ள அதிகப்படியான புரதம் வயிறு நிறைந்த உணர்வை தந்து அடிக்கடி சாப்பிடும் பழக்கத்தை குறைக்கிறது. தயிரில் உள்ள கால்சியம் சத்து உடலில் சேரும் கெட்ட கொழுப்பை எரிக்க உதவுகிறது. ஆனால் சர்க்கரை சேர்க்காத சாதாரண தயிர் அல்லது கிரேக்க தயிரை சாப்பிட வேண்டும். கொழுப்பு நீக்கிய பாலில் செய்த தயிரை தேர்ந்தெடுப்பது இன்னும் நல்லது. செயற்கை இனிப்புகள் அல்லது சர்க்கரையை தவிர்ப்பது உடல் எடையை குறைக்க உதவும். 3. வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காய் குறைந்த கலோரி, அதிக நீர்ச்சத்து மற்றும் நார்ச்சத்து நிறைந்தது என்பதால் தொப்பை கொழுப்பை குறைக்க பெரிதும் உதவுகிறது. இது பசியை கட்டுப்படுத்தி உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றுகிறது. இதில் 95% நீர் உள்ளதால் வயிறு நிரம்பிய உணர்வை தரும். மிக குறைந்த கலோரிகளே இருப்பதால் உடல் எடையை கட்டுப்படுத்தலாம். இது செரிமானத்தை சீராக வைத்து தேவையில்லாமல் சாப்பிடுவதை தடுக்கும். பசிக்கும்போது நொறுக்கு தீனிக்கு பதிலாக பச்சையாக வெள்ளரிக்காயை சாப்பிடலாம். உடல் எடை குறைக்க முயற்சி செய்பவர்களுக்கு இது ஒரு நல்ல தேர்வு. 2. ஓட்ஸ். உடல் எடையையும் தொப்பை கொழுப்பையும் குறைக்க ஓட்ஸ் பெரிதும் உதவுகிறது. இதில் உள்ள அதிகப்படியான நார்ச்சத்து பசியை கட்டுப்படுத்தி நீண்ட நேரம் வயிறு நிரம்பிய உணர்வை தருகிறது. மேலும் இது இரத்த சர்க்கரை அளவை சீராக பராமரிக்கவும் உடலில் கொழுப்பு சேர்வதை தடுக்கவும் உதவுகிறது. ஓட்ஸில் உள்ள பீட்டா குளுக்கான் எனும் நார்ச்சத்து செரிமானத்தை மெதுவாக்கி பசியை குறைக்கிறது. இது இரத்தத்தில் சர்க்கரை அளவை திடீரென அதிகரிக்காமல் பார்த்துக்கொள்கிறது. சர்க்கரை சேர்க்காமல் காய்கறிகள் சேர்த்து ஓட்ஸ் உப்புமா அல்லது கஞ்சி செய்து சாப்பிடலாம். காலை உணவாக ஓட்ஸ் சாப்பிடுவது தொப்பை குறைக்க உதவும். 1. முட்டை. உடல் எடையையும் தொப்பை கொழுப்பையும் குறைக்க முட்டை பெரிதும் உதவுகிறது. இதில் உள்ள அதிகப்படியான புரதம், குறைந்த கலோரிகள் மற்றும் பசியை கட்டுப்படுத்தும் தன்மை ஆகியவை உடல் எடையை குறைக்க உதவும் முக்கிய காரணங்கள் ஆகும். இதில் புரதச்சத்து அதிகம் இருப்பதால் நீண்ட நேரம் பசி எடுக்காமல் இருக்கும். இதனால் அடிக்கடி சாப்பிடும் பழக்கம் குறையும். காலை உணவில் வேக வைத்த முட்டை சேர்த்து கொண்டால் நாள் முழுக்க கேலரிஸ் குறைவாக எடுத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்கும். ஒரு நாளுக்கு 1 அல்லது 2 முட்டை எடுத்துக்கொள்ளலாம். முட்டையுடன் பச்சை காய்கறிகளை சேர்த்து சாப்பிடுவது உடல் எடையை குறைக்க இன்னும் வேகமாக உதவும். நண்பர்களே, தொப்பை கொழுப்பு ஒரே நாளில் குறையாது. ஆனா தினசரி உணவில் இந்த மாதிரி நல்ல உணவுகளை சேர்த்து அதோடு வாக்கிங் அல்லது லைட் எக்ஸசைஸ் செய்தால் நல்ல மாற்றம் பார்க்கலாம். முக்கியமா சர்க்கரை அதிகமுள்ள உணவுகள், கூல் ட்ரிங்க்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ் இவற்றை குறைத்தாலே நல்ல பலன் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க. உங்க டயட்ல இந்த 10 உணவுகளில் எது இருக்கு என்று கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.